ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான எக் மசாலா ரெசிபி செய்ய பார்க்க போகிறோம். முட்டை மசாலா. இது சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 5 முட்டை வேக வைங்க. வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, முட்டை சீக்கிரம் வெந்துடும். இப்போ முட்டை வெந்துருச்சு, தோல்லாம் உடிச்சிட்டு இதை மாதிரி கீறி வச்சுக்கோங்க. மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் 4 ஸ்பூன் பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு பட்டை 2 கிராம் பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. பெரிய தக்காளி ஒன்று பொடி நறுக்கி இதை ஆட் பண்ணுங்கள். தக்காளி சாஃப்டாக வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்த பிறகு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளறிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடும். ஃப்ரை பண்ண முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி வச்ச கஸ்தூரி மேத்தி, பொடியாக நறுக்கிய மல்லி இலைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுவையான சப்பாத்தி சைடிஷ் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.